எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்குது டே 16 அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா வேணா போய் பார்வதிகிட்ட போய் ஏதோ ஒரு நியாயத்தை பேசுகிற மாதிரி கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேசிட்டாங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு போய் வந்து பேசுகிற மாதிரி அதுக்கு வந்து நம்மளுடைய பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியாயம் சொல்கிற மாதிரி உனக்கு இப்போ தான் நடக்குது, அது எனக்கு தான் இது முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கார்னர் பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்கிட்ட பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க கனியும் வேணாவும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நியாயம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இன்டர்கட்டில் யாரை காட்டுறாங்க, எஃப்ஜே வந்து பெட்டில் படுத்துருக்கிறதையும் அப்புறம் கனி அந்த பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. ஸோ கனி அவர்களுடைய டீம் இருக்காங்கல்ல ஒரு குரூப்பு, அவங்களையும் இந்த பார்வதி டீம் இந்த வேணாலாம் சேர்ந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான தாட் ப்ராசஸில் வந்து பேச போகிறாங்க, என்ன மாதிரியான பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன பிரச்சனை இருக்க போகுது, இந்த சோதிங்கிறத பற்றி, அதுக்கப்புறம் உட்காந்துருக்கிறத பற்றி, இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனையை பற்றி இவங்க பெருசாக வந்து ஊதி பெருசு பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன திடீர்னு இப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வேணா வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம வந்து ஒரு முண்டி அடிச்சுட்டு கொஞ்சம் ப்ரோமோவில் வந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதிசயமாக பாருங்கள், 3 ப்ரோமோலையும் பார்வதி வர அளவுக்கு, பார்வதி சுற்றியே எல்லா பிரச்சனையும் நடக்கிற அளவுக்கு பார்வதி ஒரு வேலையை வந்து பண்ணிகிட்ருக்குது. பரவாயில்ல, அது ஆல்ரெடி நம்ம போன வீடியோலையும் கூட சொல்லியிருந்தோம்ல, என்னென்னா கண்டிப்பாக இன்றைக்கி 3 ப்ரோமோலையும் பார்வதிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மற்றவங்களாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற வேலையை பார்த்துட்ருக்கீங்க, இதுங்க உட்காந்துட்டு கண்டிப்பாக பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்குது. ஸோ இவங்க பக்கத்து நியாயத்தை வந்து உட்காந்து பேசியிருக்காங்க. இன்றைக்கி கூட காலையில் என்ன பண்ணுச்சு, இந்த துணி இருக்குல்ல, அந்த நேற்று நினைக்கிறேன், அந்த துணியில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது வேணா வந்து துணி எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு கையில் வலிக்குது, நான் இவ்வளோ தூரம் வெயிட் தூக்கிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேணா சாதாரண விஷயத்துக்குலாம் கொஞ்சம் சில டைமில் வந்து டென்ஷன் ஆவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். ஸோ என்னென்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களோட மைண்ட் செட்டுக்கும் என்னென்ன விஷயம் சரியா அதுதான் சரிங்கிற மாதிரி வந்து நடந்துட்டுருக்காங்க. வேணா ஆரம்ப டைம்லேருந்தே அப்படி தான். ஸோ அந்த புள்ள சைடில் வந்து என்ன நியாயம் வருது, ஏன் வந்து எதிர்க்கிறாங்க, கனி டீமுக்குள்ளே இருக்கிறவங்களாம் என்னென்ன மாதிரியான மனநிலைக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். ஏற்கனவே இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இப்போதைக்கு இருக்கிற மனநிலை எப்படின்னா, அந்த வீட்டு தலைங்கிற ஒரு போஸ்டிங் வந்துச்சுன்னா அந்த போஸ்டிங்க்கு நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க ஒரு பக்கம், கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு பக்கம். கேட்டுட்டா நம்ம வந்து அவங்க அடிபணிஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிரும், அப்படிங்கிறனால கேட்காம நம்ம ஒரு பில்டப் உருவாக்கிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே எல்லோரும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த குரூப் தான் கேட்கக்கூடாதுங்கிற குரூப் வந்து வேணா பார்வதி இவங்க மாதிரியான ஆட்கள். அவங்க வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கும். பார்வதி நின்றுட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கனி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய டீம் இருக்காங்களா, அந்த சபரி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் இருக்காங்களா, அந்த குரூப்பில் இருக்கவங்களுக்கு தான் அது சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். பார்வதிக்கெலாம் பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காது. அதனால் இப்போ இவங்களுக்கு இதை மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது, ஒரு வீட்டு தலைங்கிற ஒரு போஸ்டிங்கில் இருக்கும்போது கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை எதிர்த்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ அந்த வன்மத்தை நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள தான் வந்து பார்வதி செயல்படுவாங்க. பார்வதி மாதிரியான ஆட்கள் வந்து செயல்படுவாங்க. அதுதான் வேணாக்கிட்டையும் நடக்குது, பார்வதிக்கிட்டையும் நடக்குது. ஸோ என்ன பேச போகிறாங்க, ஏது பேச போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கலாம். இப்போ லைவில் என்ன ஓடிட்டு இருக்குது, உட்காந்து மறுபடியும் ஸ்டோர் தான் நின்றுட்டுருக்காங்க. சாப்பிடும்போது வந்து எப்படி சாப்பிட வந்துச்சா இல்லையாங்கிறது இந்த நேரத்தில் இந்த செகண்டில் 3:15க்கு இதான் மைண்டில் வந்து ஓடிட்டு இருக்குது. 3 மணிலேருந்து 3:15 வரைக்கும் இதான் ஓடிட்டு இருக்குது. ஸோ அடுத்து என்றைக்கு இந்த பிரச்சனைக்குள்ளே வர போகிறாங்க, எப்போ பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் எழுதுங்க. இந்த வாரம் இந்த இன்றைக்கி ஒரு நாள் திங்கட்கிழமை ஃபுல்லாகவே பார்வதியை நோக்கி நகருது. ஸோ வெள்ளிக்கிழமைக்குள்ளே யாரை நோக்கி நகரும், யார் வெளியே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட பார்வையிலேருந்து சில விஷயங்கள் சொல்லணும்னா தாராளமாக சொல்லுங்கள். அதை வந்து நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நகர்கின்ற வழியை பொறுத்து வீட்டு தலை அப்படிங்கிற போஸ்டிங்கை வேலை செய்ய விடாமல் என்னென்ன ஆங்கிளில் தடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் தடுத்துட்ருப்பாங்க. கனி கிச்சன் இன்சார்ஜ் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும்தான் கனி தன்னை வந்து பெருசாக நிலைநிறுத்திக்க முடியுமே தவிர இதை தாண்டிய விஷயங்கள் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே எல்லாத்துலேயும் ஒற்றுமையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து கனி முயற்சி பண்ணுறாங்க. 2-3 விஷயங்கள் பேசும்போது பண்ணுறாங்க. பட் ஆனால் அது சரியாக அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ இது அதையும் மீறி கனியை ஏற்றுக்கிட்டு என்ன மாதிரியான ஒரு வீட்டு தலையாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பெயர்னால துஷாரை விட கனி ஓரளவுக்கு நல்லபடியாக தான் வேலை செய்வாங்க. பட் ஆனால் அது எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்தில் கமெண்ட் எழுதுங்க. அடுத்த வீடியோவில் அப்புறம் லைவில் ஏதாவது உருப்படியாக பேசினாங்கன்னா பார்த்துட்டு வந்து மறுபடியும் சந்திப்போம்.